ஒருத்தர், அதாவது குடும்பம், ஒரு கணவன், மனைவி, அவங்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு நாய். அழகான ஒரு வேலை இருந்தது. அதில் அவர் சூப்பர்வைசர் வேலையாக பார்த்தா சொன்னார். கம்பெனி பேர் எதையுமே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இது உண்மையிலே நடந்த சம்பவம்னால அவங்கள பாதிக்கும். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சவர் தான் ஏதாவது சொல்லியிருக்காரு. விசாரிக்காம கூட அந்த குடும்பத்தில் இருக்க நபர், அதாவது கண்ணன்ற நபர் வீடை பார்த்துருக்காரு. வீடை பார்க்கவுமே புரோக்கர் மூலியமா எனக்கு விலை கம்மியாக தான் வேணும், ஏன்னா நான் பட்ஜெட் போட்டுருவேன், எனக்கு பட்ஜெட் போட்டு தான் பழக்கம், அதனால் விலை கம்மியாக நல்ல வீடாகவும் இருக்கணும், உங்களுக்கு 2% கமிஷன் சொல்லியிருக்கீங்க, அதனால் நான் கொடுக்கணுமா, எனக்கு வாடகை கம்மியாக தான் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அதே மாதிரி புரோக்கரும், ஆஹா இது நமக்கு நல்ல சான்ஸ், விலை கம்மியாக ஒரு வீடு இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச இடத்துல ஒன்று சொல்லியிருக்காரு புரோக்கர். அதனால் அந்த வீடை போய் பார்க்குறாங்க. வீடு தனி வீடு தான். ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், மாடி ஒரு ரூம், மாடியில் ஒரு ரூம், வெளியே வராண்டா மாதிரி ஒரு கேட்டு போட்டு கார் வந்து நிப்பாட்டுற லெவலுக்கு இருந்திருக்கு. நான் 8000 விடுற வாடகையை அவங்க 4000த்துக்கு பாதி தான் விட்றாங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு இது ஏற்ற வீடு சார், ரொம்ப அருமையான வீடு அப்படின்னு சொல்லி காசுக்கு ஆசைப்பட்டு எதையுமே எது விவரமும் சொல்லாமல் அவரும் விசாரிக்காமல் வீடை பார்த்ததுமே இது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற வீடு, பிள்ளைகளுக்கும் பிடிக்கும், நமக்கும் பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையாக போகும், இதில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தால் நிம்மதியாக இருக்கும்னு நினச்சி அந்த வீடை பிடிச்சாரு. அந்த வீடை பிடிச்ச விவரத்தில் நடந்தது தான் அவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அடி. அதை வாழ்நாள் அவரால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச நபர் சுரேஷ் நமக்கு தெரிவிச்சிருக்காரு. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கண்ணனும் அவங்க குடும்பமும் இந்த வீடை பற்றி சொல்லி, கண்ணன் அருமையான வீடுன்னு சொல்லி கூப்பிட்டு நல்ல நாள் பார்த்து பாலை காய்ச்சலான்னு சொல்லி அங்கே பழைய வீட்டில் இருந்து காலி பண்ணி விருதுநகர் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் அந்த அழகான ஒரு தனி வீட்டுக்கு கண்ணன் சந்தோஷமாக போகிறாரு. பிள்ளைகளும் மனைவிகளும் நல்ல வீடாக இருக்குது. இருந்தது கூட லயன் வீடு, அதனால் நமக்கு இந்த இடம் ரொம்ப தனிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளோட அந்த டாக்கும் வச்சுருக்காங்க. அதுகளோட ஜாலியாக அவங்க சந்தோஷமாக அந்த வீட்டுக்கு போய் பாலை காய்ச்சி அன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே நல்ல சொந்தக்காரவங்கள்ட்ட சொல்லி ஒரு 10 பேர், ஏன்னா வாடகை வீடு தானே, நம்ம மாறி இருக்கணும், சொந்தக்காரங்க மாறி இருக்கணும் தெரியுன்றதுக்காண்டி தான் அவங்களோட நெருங்கின சொந்தத்தை, ஏன்னா சொந்த வீடு கட்டினா தானே மற்ற சொந்தங்களை அவங்க கூப்பிட முடியும். ஒரு 10 வர வச்சு மட்டும் பாலை காய்ச்சிட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு இரவு நல்லபடியாக அவங்களுக்கு போகுது. மறுநாள் கண்ணன் வேலைக்கு கிளம்புறாரு. கிளம்புனோடனே அவங்க மனைவி கிச்சனில் பால் காய்ச்சுறாங்க. பாலை காய்ச்சிட்டு குழந்த 2 பசங்க, ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான், இன்னொரு குழந்த 4 வயது குழந்த. நாய் வெளியே கேட்டுக்கிட்ட வச்சுருக்காங்க. ஆனால் இதில் என்னன்னா, நேற்று நைட்டில் இருந்தே அந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. இது என்னடா நேற்றுலேருந்து குலைச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் வீட்டில் பாலை காய்ச்சி அந்த நாய்க்கு பாலையும் வச்சுருக்காங்க. பாலை குடிச்சிட்டும் பாலை குடிக்கிற வரைக்கும் அதை அமைதியாகிறதுக்கு பாலை குடிச்சு முடிச்சோடனே மறுபடியும் சத்தம் போடுவோமே, இது எங்கேயோ வெளியே சுற்றணும்னு நினைக்கிது போல், இதை கலட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலட்டி விட்டாங்க. ஏன்னா கிராமத்து சைடு தானே, டாக்ஸ்லாம் வெளியே போய் சுற்றிட்டு வந்துருச்சுன்னா மறுபடியும் வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். சிட்டி சைடு தான் அப்படியே வெளியே விட முடியாது. கிராமத்து சைடில் அதெல்லாம் விட்டுட்டாங்கன்னா அந்த டாக் போய் வரும். ஆனால் அந்த டாக் ஒரு 1/2 கிலோமீட்டர் போகிற வரைக்குமே அந்த வீட்டை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருந்திருக்கு.
கண்ணனோட மனைவிக்கு என்ன இதுன்றது ஒரு குழப்பமா இருந்திருக்கு. இருந்தாலும் சமைக்கணும்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. உள்ள போய் மாடியில் ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அவங்க சமைச்சுக்கிறக்கப்ப மாடியில் எதையோ உருட்டுற சவுண்டு. ஒரு நம்ம வானத்துலலாம் இடி மின்னலாம் போட்டால் ஒரு கல் உருண்டு போகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க. அந்த மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. எப்படி கேட்டிருக்கு? அப்போ என்னன்னு அவங்க யோசிச்சாங்கன்னா, மழை வர மாதிரி இருக்கு போல, நம்ம துணியை துவைக்கலாம் நினச்சோம். கீழே காய போட்டுருவோம் கம்பி கட்டி, மேலே போனால் நனைஞ்சிரும், மேலே ஏறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களும் வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வேலைகளை பார்த்து ஆரம்பிக்கும் போது அந்த நாய் கரெக்டாக 1 மணி நேரம் கழிச்சு வருது. ஏன்னா நம்ம வீட்டில் இப்படி அவங்க அந்த நாய்க்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கிறது. அந்த நாய்க்கு முத நாளே தெரிஞ்சிருக்கு. அதனால வந்துக்கிட்டு மாடியவே பார்த்து அப்படின்னு குலைச்சிருக்கு. சமையல் பண்ணிக்கிறவங்களுக்கு காதில் அந்த சத்தத்தை கேட்டுட்டு வேகமா ஓடி வந்து, ஜிம்மி சும்மா இருக்க மாட்டியா, எதுக்கு நீ இப்படி குலைச்சிக்கிட்டே இருக்க, தேவையில்லாத வேலையை நீ பார்த்துக்கிறக்க, வா உள்ள வா சாப்பிடலாம், டைம் ஆச்சு, நானும் சமைச்சிட்டேன், உனக்கும் சமைச்சிட்டு நானும் சாப்பிட்டுட்டு தம்பிக்கு ஊட்டிட்டு நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உள்ளே வரமாட்டேங்குது. இருந்தாலும் இழுத்து பிடிச்சிட்டு வந்து செயினை கட்டி வச்சுட்டு அவங்களும் சமையல் வேலையை பார்த்துக்கிருக்காங்க. கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் சமையல் வேலையை முடிச்சுட்டு தூங்கலாம்னு போய் தூங்குறாங்க. மேலே ஏதோ மறுபடியும் அந்த சவுண்டு வருது. மழை தான் வருதுன்னு நினச்சிட்டு அசந்து வேலை பார்த்து அசந்து தூங்கிடுறாங்க. அன்னைக்கு இரவும் வருது. கண்ணனும் வேலைக்கு போயிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு சாப்பிட்டுட்டு, எப்படிம்மா வீடெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னோம்னே, ஏங்க இந்த மாதிரி வந்து நாயெல்லாம் குலைக்குதுங்க, நான் வேலை பார்த்துக்கிருந்தேன், நான் வெளியே போய் சுற்றிட்டு வந்தாலும் இருந்தாலும் மறுபடியும் குலைச்சிக்கிட்டே இருக்கு, அது என்னன்னு தெரில, அப்புறம் தூங்கிருச்சு, டயர்டாகவே இருக்குது, அது என்னன்னு தெரிலங்க, ஆனால் மேலே ஏதோ சவுண்டு கேட்டுச்சுங்க, நான் மழை வருதான் நினச்சேன், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்டேன், அவங்க மழை அப்படிலாம் ஒரு சத்தமும் கேட்கலையே அப்படின்ட்டாங்க. என்னம்மா வந்த முத நாளே சத்தம் அதுன்ற, அது புதுசாக இடம் மாதிரி இருக்குமா, அதனால் அதுக்கு செட் ஆகலை உலகம். நான் வீடை பார்த்தா அந்த பழைய வீடு லைன் வீடு, ஆளும் பேரையும் பார்த்ததில்ல டாக்கு, அதனால் எதுவும் குலைச்சிருக்குமா, பார்த்துக்கலாம், நீ மேலே தான் மழை வர மாதிரி இருக்குன்னு சொன்னில, அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டிருக்காது, உனக்கு கேட்டிருக்கோம், அங்கேயே லைன் வீடு, ஒரு சின்ன சத்தம்லாம் நீ டக்குன்னு உனக்கு கேட்டுரும்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நைட்டு நிம்மதியாக, மகனும் ஸ்கூலுக்கு போனவர் வந்துட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கலாம்ட்டு முடிவெடுக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குறாங்க. அப்போ நாயும் குலைக்கலை, கண்ணனும் தூங்குறாங்க, கண்ணனோட மனைவியும் தூங்குறாங்க, பிள்ளைங்க 2 பேருமே பக்கத்தில் படுத்து தூங்குறாங்க. அப்போ மேலே கதவு போயனா மாடிக்கு அவங்க போட்டுக்கிறது ஒரு தகர கதவு மாதிரி தான். தகர கதவு காத்துக்கு டம்மு டம்முன்னு அடிக்க கீழே டாக் குலைக்குது, குலைக்குது. அப்பவே அவன் கண்ணனோட மனைவிக்கு சத்தம் கேட்கவுமே முழிச்சு பார்க்குறாங்க. எங்க மேலே ஏதோ சவுண்ட், அது ஒன்றும் இல்லாமல் காத்துக்கு இதாக இருக்கும். நான் போய் ஜிம்மியை மிரட்டிட்டு வரேன், ஏய் ஜிம்மி சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு அவரு போனதுமே சத்தத்தை நிப்பாட்டிருச்சு. அவரை பார்த்துட்டு போகாதீங்க அப்படின்ற ஒரு மாதிரி பவ்யமாக பார்க்க அவருக்கு ஏதோ ஒன்று தோணியிருக்கு. சரி ஜிம்மி அங்கே இருக்கனால தான் கத்துதுன்ட்டு வீட்டில் நிலக்கிட்டே ஒரு கம்பியமாக இருந்திருக்கேன், அதில் கட்டி வச்சுட்டு சரி நம்ம பார்வையிலே இருக்கட்டும்னு சொல்லி கட்டி வச்சுட்டு கண்ணன் நிம்மதியாக தூங்குறாரு. 2 மணி நேரம் கழிச்சு மேலே யாரோ கொலுசு போட்டு சத்தம் கண்ணனோட மனைவிக்கு கேட்குது. சல்லன் இந்த மாதிரி கேட்குது. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. முழிக்கிறாங்க டக்குன்னு, என்னடா மழை சத்தமாக இப்படி கேட்குதுன்ட்டு, இந்த நேரத்தில் எப்படி எந்திரிச்சு போகிறதும் பார்க்கறது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு குழப்பத்தில் இவர் எழுப்புனார் திட்டுவார்ன்ட்டு தூங்கிடுறாங்க. அப்புறம் அவங்கள அசந்து அவங்கள அறியாமலேயே தூங்கிடுறாங்க. அப்போ கண்ணனுக்கும் அந்த சவுண்டு கேட்டிருக்கு, ஏதோ வெளியே மழை தான் பெய்யுது,
அப்படின்னு நினச்சிட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் கண்ணனும் போயிடுறாரு. அந்த டாக் டயர்டாக படுத்துருக்கு. அன்னைக்கு காலையில் விடிஞ்சதுமே கண்ணனும் அவங்க மனைவியும் டீ குடிக்கலான்ட்டு வெளியே போய் டீ குடிக்கிறாங்க. டீ குடிக்கிறப்ப அந்த டாக்கை பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாக படுத்துருக்கு. நைட் வச்ச சாப்பாடையும் சாப்பிடல, என்னாச்சுன்னு தெரியலன்ட்டு. கண்ணனும் குழம்புறாரு. நான் இங்கேருந்து இப்படி கட்டி வச்சேன்ல, சாப்பாடு எடுக்க மறந்துட்டேன், அதனால டயர்டாக படுத்திருப்போம் அப்படின்னு அவருக்கு தோன்றதை அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் கண்ணன் மனைவிக்கு நம்ம டாக் இப்படி இருந்தது இல்லையேன்னு ரொம்ப மனசே. நான் ஒரு நாய் வளர்த்தவங்களுக்கு தான் அதோட அன்பு பாசம் எல்லாமே புரியும், அது கண்ணனுக்கும் புரியும். இருந்தாலும் ஒரு தைரியத்தில் அதை சொல்கிறாரு, ஒன்றும் ஆகாதுமான்றாரு. கண்ணனை பற்றி சொல்லி ஆகணும். கண்ணனோட மனைவியை அன்பாகவும் பாசமாகவும் மனைவிக்கு தேவையானதை பட்ஜெட் போட்டு பண்ணாலுமே ரொம்ப சந்தோஷமாக அந்த குடும்பத்தை வச்சுருந்துருக்காரு. வெளியே தான் காசு செலவு பண்ண மாட்டார். தான் குடும்பத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணாலும் மிச்சத்தை சேவிங்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பார். இவ்வளோ அன்பாகவும் இருக்கிறாரு. இந்த இடத்துல நான் இதை சொல்லியே ஆகணும், அதனால தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்ணனும் குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறாரு. வேலைக்கு கிளம்புறப்ப சாப்பிட்டுக்கு இருக்கப்ப மேலே மறுபடியும் சத்தம் கேட்குது. என்னப்பா சத்தம், பக்கத்தில் எதுவும் விளாட்றாங்களா அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்றாரு. கண்ணோட மனைவி அவருக்கு தோசை டிஃபன்லாம் எடுத்து வச்சுட்டு மதியத்துக்கு தேவையான லஞ்சையும் அவர்கிட்ட கொடுத்து விட்றாரு. அவரும் கிளம்புறாரு. நான் போயிட்டு டாக்கு வேறு உடம்பு இல்லை, நான் போயிட்டு ஈவினிங் வேகமாக வரேன், மெடிக்கலில் மாத்திரை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு. அந்த குழந்தையும் அவங்க மனைவியும் தான் வீட்டில் இருக்காங்க. மதிய நேரம் ஆகுது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு நேற்று படுத்த மாதிரி படுக்கிறாங்க. கண்ணனோட மனைவி ஒரு அரை மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. மேலே ஒரு மாதிரி கிடுகிடுன்னு சத்தம் கேட்குது. யாரோ அழுகிற சத்தம் இப்படி கேட்குது. அரண்டு போகிறாங்க. டக்குன்னு முடிக்கிறாங்க. ஒருவேளை கனவா இருக்குமோ அப்படின்ட்டு போய் தண்ணியை குளிச்சுட்டு மறுபடியும் வந்து உட்காந்து டிவியை போட்டு பார்க்கலாம். டிவியை போட்டு பார்க்குறாங்க. டிவியை ஆன் பண்ணால் மறுபடியும் மேலே சத்தம் கேட்குது. அவங்க டிவி வால்யூம் கூட்டி வச்சனால அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்கல. அதனால் மறுபடியும் டிவியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டாக் மறுபடியும் சத்தம் போடுது. அந்த சத்தம் அந்த டிவி சத்தத்தை விட அதிகமாக கேட்கவும் கண்ணன் மனைவி பேர் சங்கீதா, அவங்களுக்கு கேட்டுருது. கேட்டோடனே சங்கீதா அவங்க டக்குன்னு வெளியே போய் பார்க்குறாங்க. வெளியே போய் பார்த்தா, என்னடா இவ்வளோ நேரம் டயர்டப்பட்டிருந்தா இப்போ என்னடா குலைக்கிற, என்னாச்சு உனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததில்லன்ட்டு தடவி கொடுக்குறாங்க. கண்ணன் அவரோட டாக் வந்து அவங்கள முறைச்சு அந்த சைடு பார்க்காத அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே போன்ற மாதிரி கையை, அந்த டாக் ஒரு விசுவாசமுள்ள ஒரு நாய், தான் குடும்பத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணணுன்றது இது மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். கையை ஒரு மாதிரி இப்படி நம்ம சொல்லுவோம்ல, போ உள்ள ஒன்றும் இல்லை, போ அந்த மாதிரி போந்து. இருந்தாலும் சங்கீதாவுக்கு ஒரே குழப்பமாகுது. என்னடா இப்படி நடக்குது அப்படின்ட்டு மறுபடியும் உள்ளே போகிறாங்க. ஒரு அரை மணி நேரம் கட்டிட்டு டாக் அமைதியை படுக்கிறது. இவங்களும் வேலைகளை செஞ்சுட்டு மேலே அந்த சத்தத்தையே மறந்துட்டாங்க. மறுபடியும் கண்ணன் ஃபோன் பண்ணுறாரு. அன்றைக்கி ஈவினிங் தம்பியை நம்ம ஆட்டோக்கார அவர்கிட்ட சொல்லிட்டேம்மா, அவர் வந்து ட்ராப் பண்ணிடுவார். எனக்கு வேலை விஷயமா நான் நைட்டு ஒரு 2 நாள் வெளியே போகிறேன், நீ வீட்டை பார்த்துக்க, மெடிக்கல் அவர்கிட்ட மாத்திரையும் வாங்கி கொடுத்துருக்கேன், அந்த டாக்டருக்கு கொடுத்துட்டு நீ வீட்டில் சேஃபாக இருமா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு கண்ணனோட மனைவி சங்கீதா தூங்குறாங்க. கேட்டெல்லாம் சாத்திட்டு. ஆனாட்டா சோர்வாக தான் படுத்துருக்கு. மாத்திரையும் கொடுத்துட்டாங்க, மறுநாள் சரியாயிடுன்ற ஒரு நம்பிக்கையில் சங்கீதா நல்லா தூங்குறாங்க. குழந்தைகளும் நல்லா தூங்குறாங்க. அப்போ மேலே மறுபடியும் ஒரு கொலுசு சத்தத்தோட ஒரு சிரிப்பு சத்தம். இவ்வளோ நாள் குடியிருந்ததில் சத்தம் மட்டும்தான் கேட்டிருக்கு.
இன்னைக்கு சிரிப்பு சத்தமே கேட்குது. அவ்வளோ சிரிப்பு சத்தம், வறண்டு போற சிரிப்பு சத்தம். இந்த சத்தம் கேட்டா எப்படி இருக்கும்? டக்குன்னு சங்கீதா மிரண்டு எந்திரிக்கிறாங்க. நைட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்படின்னு அவங்களுக்கு அறியாமே மூச்சு வாங்குது. குழந்தை எந்திரிச்சிட போகுதுன்ட்டு 2 குழந்தைகளையுமே தட்டி தூங்க வைக்கிறாங்க. சங்கீதா மறுபடியும் சிரிக்கிற சத்தம் கேட்குது. யாரு யாரு அப்படின்னு கேக்குறாங்க. டாக் உடனே எந்திரிச்சு தன்னோட கைத்தை புடுங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட வந்து புருட்டு 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 விடாம குலைக்குது. சங்கீதாவுக்கு ஒரு பயம் கலந்து ஒரு மனதைரியத்தை வர வச்சுக்கிட்டு, டேய் ஜிம்மி சும்மாறா சும்மாறா, குலைக்காதடா சும்மா. மேல சத்தம் இந்த மாதிரி பயங்கர சத்தமா கேக்குது. அந்த இடத்துல நாம இருந்தாலும் சொல்லும் போதே எனக்கு புல் அடிக்குதுங்க. சங்கீதாவும் அந்த சத்தத்தை கேட்கவுமே அந்த டாக் அவ்வளோ குலைக்குது. அப்படி குலைக்குதுங்க. தொண்டையில ரத்தமே வந்துடும் போல அந்த மாதிரி குலைக்குது. டாக்கோட சத்தம் பக்கத்து வீட்டுக்கு இன்னைக்கு கேக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேரும், அவங்க குடும்பத்துல இருக்க 2 பேரும் வந்து, என்னப்பா டாக் இப்படி குலைச்சிக்கிருக்கு, என்ன ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னே தெரியல, ஆனா மேல ஏதோ சத்தம் கேக்குது. சத்தமா? என்னப்பா சத்தம் இப்படி சொல்றீங்களேப்பா, நாங்களும் நிம்மதியா தூங்கணும்ட்டு நான் சரியா பேசிக்கல. புதுசா வந்தனால அவங்க சரியா பேசிக்கல. சத்தம் போட்டு அவங்களும் போயிட்டாங்க. தூங்க விடுங்கப்பா, நாயை வச்சுக்கிட்டு அநியாயம் பண்றீங்க. பக்கத்து வீட்டுல அப்படிதான் நடக்குங்க. ஒரு டாக் வச்சிருந்தோம்னா கண்டிப்பா சண்டை தான் வரும். ஏன்னா அது சத்தம் போடும், மற்றவங்களுக்கு அது தொந்தரவு தானே இருக்கும். அதையும் நம்ம சொல்லணும். அதனால வழக்கம் போல நடந்துட்டு போயிருச்சு. இவங்க நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி மேல சத்தம் கேட்குதுன்றது கூட அவங்க தூக்கத்துல கேட்கல. இருந்தாலும் சங்கீதா மாதா இதை வச்சுக்கிட்டு மறுபடியும் கேட்டெல்லாம் பூட்டிட்டு மறுபடியும் தூங்குறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தூங்கியிருக்காங்க. அப்போ சங்கீதா நல்லா தூங்கியிருக்கப்போ பக்கத்தில் அந்த குழந்தை, அந்த பையன் நல்லா தூங்கியிருக்கான். அந்த பையன் தலையில யாரோ இப்படி தடவி விட்டுருக்காங்க. ஒரு அம்மா ஒரு தான் பிள்ளைய தூங்க வைக்கிற மாதிரி தூங்க வைக்கவுமே இந்த பையல முழிச்சிருக்கான். அம்மாவா அப்படின்னு முழிச்சு பார்த்தா அவங்க அம்மா அங்க படுத்திருக்காங்க. பட் இங்க தலையில தடவி கொடுக்கறது. முழிச்சாலும் அவனுக்கு என்னமோ அம்மா அங்க படுத்திருக்காங்க. யாரு? அப்பாவும் ஊருக்கு போயிருக்காரு அப்படின்ட்டு பயத்துல தலையில இருந்து கைய தொடுறான். கையில அது தொட்டதுமே கை எரிஞ்சு போன கை மாதிரி சொரன்னு தோலே உறிஞ்சு ஒரு மாதிரி முடி இருந்து நகம்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அரண்டு போய் அம்மான்றான். சங்கீதாவும் டக்குன்னு முழிக்கிறாங்க. என்னடா தம்பி, என்னடா ஆச்சு, ஏன்டா என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, யாரும் தலையில தடை விட்ட மாதிரி இருந்துச்சுமா, அது நீ தான் நினைச்சேன். நான் கையை எப்படி தொட்டு பார்க்கல அந்த மாதிரி தோல்லாம் உரிச்சு நகம்லாம் நீளமா இருக்குமா அப்படின்னு பயந்து போறாங்க. சங்கீதாவுக்கும் பயம் வருது. என்னடா இப்படி நடக்குது அப்படின்ட்டு. வெளியே டாக் சத்தமும் கேட்கல. அவங்களும் பயத்துல என்ன பண்ணுன்னு தெரியாம சாமி முருகனை கும்பிட்டுக்கிட்டே முருகனோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே முருகா 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 சொல்லுவோமே மேலே அந்த சத்தம் எதுவுமே கேட்கல. இப்போ நீ தூங்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சாமி ரொம்ப வந்து தூணை எடுத்து பூசி அவங்களுக்கும் பூசிட்டு அந்த பக்கத்தில் இருக்க குழந்தைக்கும் பூசிட்டு வெளியே அந்த டாக்குக்கும் பூசலாம் நினப்பு வருது. பட் பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு அப்புறம் போய் நம்ம டாக்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு. டாக்கு சத்தம் இல்லையா, அப்போ தூங்குது. நம்ம போனால் முடிச்சா மறுபடியும் கற்றுவிட்டு அவங்களும் தூங்கிடுறாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு தூங்கிடுறாங்க. அப்போ கீழே பாத்ரூமில் வெளியே அவுட் அந்த வறண்டாமல் இருக்கிறதுல ஒரு பாத்ரூம் இருக்கு. அந்த பாத்ரூமில் யாரோ டேப்பை திறந்து விடுறாங்க. தண்ணி சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி தண்ணி சவுண்டு கேட்டதுமே சங்கீதா கேட்குது. என்ன தண்ணி சவுண்டு கேட்குது, ஒருவேளை அவர் வந்துட்டாரா அப்படின்னு பார்க்குறாங்க. அவர் வந்தால் கால் பண்ணியிருப்பாரு, எப்படி உள்ளே வர முடியும்? வெளியே போய் டக்குன்னு பாத்ரூம் கதை திறந்து பார்க்குறாங்க.
குழாய் மூடிதான் இருக்கு. டோரும் கஷ்டப்பட்டு திறந்து பார்க்குறாங்க. ஏன்னா லைட்டாக ஒரு லாக்கு விழுந்திருக்கும் போல. திறந்தோடனே குழாய் எதுவுமே சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்டிருக்கு. டக்குன்னு திரும்புகிறாங்க. டாக்கை பார்க்குறாங்க. டாக் இறந்து போயிடுச்சு. அவங்களுக்கு நைட்டு ஒரு 3 மணி போல இருக்கும். அது எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஏற்கனவே 2 இது அவங்களுக்கு இப்போ நடந்திருக்கு. அதில் தான் அன்பா இருந்த டாக்குமே குலைச்சி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, தொண்டையில் ரத்தம் வர அளவுக்கு அதேமாதிரி நாக்கு வழியாக ரத்தம் ரத்தத்தை கக்கி அந்த இடத்துலையே இறந்துருக்கு. அப்போ நாயோட முடியலாம் அங்கங்கே சதறி போய் கிடக்கு. ஒரு மாதிரி சங்கீதாவுக்கு குழப்பத்தில் ஒரே அழுகுறாங்க. அவர் டக்குன்னு ஃபோன் எடுத்து அவங்க கணவருக்கு கால் பண்ணாலும் கால் போல். அவர் நைட்டு தூங்கிட்டாரு போல். கால் போனாலும் அவர் கால் எடுக்கலை. அவங்க அன்னைக்கு தூங்கவே இல்லை. மறுபடியும் ஏன் இப்படி ஆச்சுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கப்பதான் அவங்களுக்கு சாமி பேரை சொல்லிக்கிட்டு பிள்ளைகளையும் தூங்கிட்டாங்க. உட்காந்த வகையிலே அசந்து தூங்கிட்டாங்க. விடிஞ்சிருது. விடியுமே காலையில் கண்ணனுக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை சொல்லவுமே, ஏமா புதுசாக குடி வந்துடுற வீட்டுக்கு நீ என்னென்னமோ சொல்கிற, டாக் இறந்துருச்சு இல்லைன்னு சொல்லாமல் எனக்கு வருத்தம் தான். நீ சொல்கிறது வருத்தம் தான். நான் வந்துடுறேன், இன்னைக்கு வந்துடுறேன். டாக்ல அக்கம் பக்கத்தில் சொல்லி யார்ட்டையாவது இல்லை ஊராட்சி மன்றத்தில் தெரிஞ்ச நம்பர் இருக்காரு, அவனை வர சொல்கிறேன். இல்லைம்மா நான் வந்துடுறேன் சார், எப்படியாவது வேகமாக வர பார்க்குறேன், அது கூட வேணான்னு சொல்கிறாரு. நீ எதுக்கு கவலைப்படாத, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவரும் வேலைகளை முடிச்சுட்டு வேகமாக ஊருக்கு வந்துடுறாரு. டாக்கை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிடுறாரு. அப்படியே தான் இருக்குது. ஆனால் அவங்க அதை ரத்தத்தை க்ளீன் பண்ணி துணியை கட்டி அதை படுக்க வச்சு வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. நம்ம டாக்கை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோங்க, வெளியே விட்டு தான் தப்புன்னு சொல்லி கண்ணனுக்கும் சரி சங்கீதாவுக்கும் சரி தான் வளர்த்த நாய் எப்படி இப்படி இறந்ததுன்னு ஒன்றுமே புரியலை. மெடிக்கலில் மாத்திரை வாங்கி கொடுத்தோம். எப்பயுமே அந்த மெடிக்கலில் அவங்க மாத்திரை வாங்கி கொடுப்பாங்க, அப்போ சரியாக போயிடும். இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வருத்தம் ரொம்பவே இருந்திருக்கு. மறுநாள் பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பலை. ஏன்னா டாக் அவ்வளோ ஒரு 2 பிள்ளைங்க இருந்தாலும் 3வது பிள்ளைமையை அவங்க வளர்த்துருக்கு. மறுநாள் நைட் அவங்களுக்கு நடந்த சம்பவம் அதை கண்ணனாலையும் சரி சங்கீதாவாலையும் சரி மறக்க முடியாத சம்பவம். நைட் தூங்குறாங்க. அப்போ மேலே நாய் குலைச்ச நாய் மேலே குலைக்கிற சவுண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணனுக்கும் கேட்குது. சங்கீதா ஏங்க எந்திரிங்க, நம்ம நாய் சவுண்ட் எனக்கும் கேட்குதுமா, வெளியே ஏதாவது நாயா இருக்க போகுது. இல்லைங்க, எதுக்கு எடுத்தாலும் இப்படி சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கவனிங்க. கவனிச்சுட்டு தான் இருக்கேன், நீ தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. மேலே மறுபடியும் நடக்கிற சவுண்டு இந்த மாதிரி கண்ணனுக்கும் கேட்குது. கண்ணே வேற ஏதோ நினச்சி தைரியமாக நினச்சிட்டு அவரும் மனசை தேத்திட்டு தூங்காமல் இருக்காரு. சங்கீதாவும் தூங்கலை. அப்போ மேலே சிரிக்கிற சவுண்டு கேட்குது. கண்ணனுக்கும் கேட்டிருக்கு. கண்ணன் ஏமா இருமா, நான் போய் மாடியில் பார்த்துட்டு வரேன், நீங்கள் அமைதியாக இருங்க. எங்க வேணாம் சொன்னால் கேளுங்க அப்படின்ட்டு கண்ணன் வேகமா படி ஏறணும்னு நினைக்கிறாரு. படியிலிருந்து ஏதோ எண்ணெய் வழுக்கிற மாதிரி வலிக்கி விட்டு அவர் நெத்தியில் அடிபட்டு ரத்தம் புல வருது. ஆனா மேல அந்த ரத்தம் வந்ததுமே சிரிப்பு சத்தம் அடங்கிருது. உடனே அவங்க சங்கீதா வேணாம்னு சொன்னா கேட்குறீங்களா வாங்கன்னு சொல்லி அந்த ரத்தத்தை